சத்திய இஸ்லாத்தை தூய வழியில் உலகெங்கும் எடுத்து கூறும் ஒரே ஒரு 24 மணி நேர வானொலி பாதுஷா ரேடியோ. இப்பொழுது பாதுஷா இணையதள வானொலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர் டியூனின் ரேடியோ ஆப் மூலம் நீங்கள் டவுன்லோட் செய்து பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கும் தொடர்புகளுக்கும் www.badusha.lk எனும் இணையதளத்தை நாடுங்கள். முன்னணி முகநூல் தொலைக்காட்சி தாருசபா டிவி. உலகை படம் பிடித்து உள்ளங்கையில் தரும் தாருசபா டிவி. தாருசபா ஃபேஸ்புக் பேஜ், தாருசபா இன்ஸ்டாகிராம், தாருசபா ட்விட்டர் பேஜ், தாருசபா யூடியூப் சேனல். வேகம், விறுவிறுப்பு, டிஜிட்டல் வடிவங்களில் தாருசபா டிவி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்றைய நாள் நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா தொற்று நோய் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குகின்றோம். இனமத பேதமின்றி, மொழி தேச பேதமின்றி எல்லோரையும் ஆட்கொண்டிருக்கக்கூடிய, அனைவரையும் ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த கொரோனா என்கின்ற தொற்றிலிருந்து எல்லா இன மக்களும் விடுதலை பெற வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், அதிலிருந்து அவர்கள் நிம்மதியை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவரவருடைய மத அனுஷ்டானங்கள் உலகெங்கும் இடம்பெறுகின்ற இந்த வேளையில் நாம் நமது இஸ்லாமிய மார்க்க அனுஷ்டானங்கள் மூலமாக இதை ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை நிகழ்வாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பல இடங்களில் அரசியல்வாதிகள், பள்ளிவாசல் தர்மகர்த்தாக்கள், உலமாக்கள், கோயில், பன்சலை, சர்ச் போன்ற மத ஸ்தலங்களின் நிர்வாகிகள், அதனுடைய மதகுருமார்கள், இவ்வாறு பலவிதமான பல்வேறுபட்ட மத அனுஷ்டானங்கள் இடம்பெறுகின்ற இந்த வேளையில் எம்முடைய இந்த நிகழ்ச்சி தாருசபா சமூக அபிவிருத்தி அமையத்தின் ஏற்பாட்டில் தாருசபா தொலைக்காட்சியின் அனுசரணையில் இடம்பெறுகிறது என்பதை முதற்கண் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அடுத்த விடயமாக, இந்த கொரோனா தொற்றிலிருந்து எல்லா மக்களும் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையையும் பெற வேண்டும் என்பதற்காக நாம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பிரார்த்தனையில் அனைவரும் முடியுமான வரைக்கும் இந்த நிகழ்வை பிறருக்கும் எத்தி வைப்பதோடு, சியா செய்வதோடு, நீங்களும் முடியுமென்றால் எங்களோடு இணைந்து ஓதிக்கொள்ளுமாறும் எங்கள் பிரார்த்தனைகளில் பங்காளிகளாக ஆகிக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடையதும் உங்களுடையதும் எண்ணங்கள் தூய்மையானதாக ஆகுவதன் பொருட்டு அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்கின்ற அடிப்படையில் இன்னமல் அஅமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் எண்ணங்களை கொண்டே அல்லாஹ்விடம் ஏற்கப்படுகின்றன என்ற அடிப்படையில் எண்ணங்களை தூய்மையாக்கி சொந்த இலாபங்கள் நலன்களை இதிலே யாரும் கலந்து கொள்ளாமல் பாகுபாடு அற்றவர்களாக, பாரபட்சம் அற்றவர்களாக
நாம் அனைவரும் ஒருமித்த இறைவனுடைய படைப்பினங்களாக, மனித இனமாக, எல்லா இன மக்களுக்கும், எல்லா நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக நம் நாட்டு மக்களுக்கும் இந்த பிரார்த்தனையை நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம். சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் என்ற 3 இனத்தின் வேறுபாடு இல்லாமல், பௌத்தம், இந்து, கிறிஸ்து, இஸ்லாம் என்கின்ற மத வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் ஒரு தாய் மக்களே என்கின்ற உணர்வோடு இந்த நிகழ்வை அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது எங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இறுதியிலும் சில விடயங்களை நான் சொல்ல இருக்கின்றேன். அதையும் கருத்திற்கொண்டு இப்பொழுது முடித்து இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்கின்றோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், 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 அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். إلى حضرة سيدنا وسندنا ومولانا وشفيعنا ودخرنا وفخرنا محمد صلى الله عليه وسلم وأهل بيته وأزواجه وأصحابه والتابعين وتابع التابعين وأئمة المسلمين والمحدثين والمفسرين والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى روح سيدنا سيد الأولياء قطبنا قطب الأقطاب فرد الأحباب بيران بير دستكير شيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، ثم إلى حضرة سيدنا وشيخنا قطب المجيد فرد الوحيد شاه الحميد عبد القادر الناهوري الماني كبوري قدس الله سره العزيز، ثم إلى روح سيدنا وشيخنا قطب سيلان شيخ عثمان ولي الله قدس الله سره العزيز، ثم إلى روح سيدنا وشيخنا ونبينا أبي العباس بلياء بن ملكان خضر عليه الصلاة والسلام، ثم إلى روح سيدنا وشيخنا مرشدنا مربنا قرة عيننا ثمرة فؤادنا سيدنا السيد حلاج المنصوري قدس الله سره العزيز، ثم إلى أرواح مشايخنا في سلسلة كل طرائق كلهم أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم وهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان وهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع ذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاء المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث وقالوا إنا إليكم مرسلون
قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم وإن ذكرتم بل أنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسلك أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أأتخذ من دونه آلهة يردني الرحمن بالضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم نر كم أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل لما جميع لدينا محضرون وآية لهم الأرض ميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض من أنفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاع إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وخلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم انفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا أتيم لو يشاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون فلا يستطيعون توصيلا ولا إلى أهلهم يرجعون ونفخ بالصور فإذا هم الناس إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا فلم تكونوا تاكلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على عينهم واستبق الصراط فأنا يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم وما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره ننكسه في الخلق أفلا يأكلون وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم ومنها ركوبهم ومنها
يأكلون ولهم فيها منافع مشارب لا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يحزنك قولهم إنا نعلم ما يسرون ما يعلنون أولم يرى الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي الله وهي رميم قل يحيي الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله وبحمده سبحان الله 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 العظيم ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم
اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. بسم الله والحمد لله الخير والشر بمشيئة الله. 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 آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باطنا وظاهرا. آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باطنا وظاهرا. آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باطنا وظاهرا. آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باطنا وظاهرا. يا ربنا واعف عنا وامح الذي كان منا. 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 يا ذا الجلال والإكرام أمتنا على دين الإسلام. 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 يا قوي يا متين اكفي شر الظالمين. 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 أصلح الله أمور المسلمين صرف الله شر المؤذين. أصلح الله أمور المسلمين صرف الله شر المؤذين. أصلح الله أمور المسلمين صرف الله شر المؤذين.
أصلح الله أمور المسلمين صرف الله شر المؤذين يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم أستغفر الله رب البرايا ونستغفر الله من الخطايا 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 لا إله إلا الله 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 الملك الحق المبين لا إله إلا الله الملك الحق اليقين لا إله إلا الله رب السبع الأرض سبع ورب والأرض ورب العرش العظيم لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم ومجد رضي الله تعالى عن كل أصحاب رسول الله وأهل بيته وأزواجه أجمعين نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابل الباسط الغافل الرافع المعز المذل السميع البصير الحكم العدد اللطيف الخبير الحليم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب
الحبيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحصي المبدع المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن البالي المتعالي البر التواب المنعم المنتقم العوف الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المعطي المانع الله النافع النور الهادي بديع الباقي الوارث الرشيد الصبور اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم عدد معلوماتك ومداد كلماتك كلما ذكرك وذكره الذاكرون وغفل عن ذكرك وذكر الغافلون وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين ويا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا محمد صلى الله عليه وسلم يا أحمد صلى الله عليه وسلم يا حميد صلى الله عليه وسلم يا محمود صلى الله عليه وسلم يا قاسم صلى الله عليه وسلم يا عاقب صلى الله عليه وسلم يا فاتح صلى الله عليه وسلم يا خاتم صلى الله عليه وسلم يا حاشر صلى الله عليه وسلم يا ماحي صلى الله عليه وسلم يا داعي صلى الله عليه وسلم يا سراج صلى الله عليه وسلم يا رشيد صلى الله عليه وسلم يا منير صلى الله عليه وسلم يا صلى بشير الله عليه وسلم يا نذير صلى الله عليه وسلم يا هادي صلى الله عليه وسلم يا مهدي صلى الله عليه وسلم يا رسول صلى الله عليه وسلم يا نبي صلى الله عليه وسلم يا طه صلى الله عليه وسلم يا ياسين صلى الله عليه وسلم يا مزمل صلى الله عليه وسلم يا مدثر صلى الله عليه وسلم يا شفيع صلى الله عليه وسلم يا خليل صلى الله عليه وسلم يا كليم صلى الله عليه وسلم يا حبيب صلى الله عليه وسلم يا مصطفى صلى الله عليه وسلم يا مرتضى صلى الله عليه وسلم يا مجتبى صلى الله عليه وسلم يا مختار صلى الله عليه وسلم يا ناصر صلى الله عليه وسلم يا صلى منصور الله عليه وسلم يا قائم صلى الله عليه وسلم يا حافل صلى الله عليه وسلم يا شهيد صلى الله عليه وسلم يا عادل صلى الله عليه وسلم
يا حكيم صلى الله عليه وسلم يا نور صلى الله عليه وسلم يا حجة صلى الله عليه وسلم يا برحان صلى الله عليه وسلم يا أبطحي صلى الله عليه وسلم يا مؤمن صلى الله عليه وسلم يا مطيع صلى الله عليه وسلم يا مذكر صلى الله عليه وسلم يا واعظ صلى الله عليه وسلم يا أمين صلى الله عليه وسلم يا صادق صلى الله عليه وسلم يا مصدق صلى الله عليه وسلم يا ناطق صلى الله عليه وسلم يا صاحب صلى الله عليه وسلم يا مكي صلى الله عليه وسلم يا مدني صلى الله عليه وسلم يا عربي صلى الله عليه وسلم يا هاشمي صلى الله عليه وسلم يا تهامي صلى الله عليه وسلم يا حجازي صلى الله عليه وسلم يا نزاري صلى الله عليه وسلم يا قرشي صلى الله عليه وسلم يا مضري صلى الله عليه وسلم يا أمي صلى الله عليه وسلم يا عزيز صلى الله عليه وسلم يا حريص صلى الله عليه وسلم يا رؤوف صلى الله عليه وسلم يا رحيم صلى الله عليه وسلم يا يتيم صلى الله عليه وسلم يا غني صلى الله عليه وسلم يا جواد صلى الله عليه وسلم يا صلى فتاح الله عليه وسلم يا عالم صلى الله عليه وسلم يا طيب صلى الله عليه وسلم يا طاهر صلى الله عليه وسلم يا مطهر صلى الله عليه وسلم يا خطيب صلى الله عليه وسلم يا فصيح صلى الله عليه وسلم يا صلى فهيم الله عليه وسلم يا متقي صلى الله عليه وسلم يا إمام صلى الله عليه وسلم يا بار صلى الله عليه وسلم يا شافي صلى الله عليه وسلم يا متوسط صلى الله عليه وسلم يا سابق صلى الله عليه وسلم يا مقتصد صلى الله عليه وسلم يا مهدي صلى الله عليه وسلم يا حق صلى الله عليه وسلم يا مبين صلى الله عليه وسلم يا أول صلى الله عليه وسلم يا آخر صلى الله عليه وسلم يا صلى ظاهر الله عليه وسلم يا صلى باطن الله عليه وسلم يا رحمة صلى الله عليه وسلم يا محلل صلى الله عليه وسلم يا محرم صلى الله عليه وسلم يا آمر صلى الله عليه وسلم يا ناهي صلى الله عليه وسلم يا شكور صلى الله عليه وسلم يا قريب صلى الله عليه وسلم يا منيب صلى الله عليه وسلم يا مبلغ صلى الله عليه وسلم يا طاصين صلى الله عليه وسلم يا حامي صلى الله عليه وسلم يا صلى سيد الله عليه وسلم يا أولى صلى الله عليه وسلم وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم إنا نسألك بحق سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وبساداتنا سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وسيدنا عمر رضي الله عنه وسيدنا عثمان رضي الله عنه وسيدنا علي رضي الله تعالى عنه وسيدنا طلحة رضي الله تعالى عنه وسيدنا زبير رضي الله تعالى عنه وسيدنا عبد رضي الرحمن الله تعالى عنه وسيدنا سعيد رضي الله تعالى عنه سيدنا سعيد رضي الله تعالى عنه سيدنا أبي عبيدة رضي الله تعالى عنه سيدنا أبي رضي الله تعالى عنه سيدنا أخنس رضي الله تعالى عنه سيدنا أرقم رضي الله تعالى عنه سيدنا أسعد رضي الله تعالى عنه سيدنا أنس رضي الله تعالى عنه سيدنا عنسة رضي الله تعالى عنه سيدنا رضي عنيس الله تعالى عنه سيدنا عوس رضي الله تعالى عنه سيدنا عوس رضي الله تعالى عنه سيدنا رضي إياس الله تعالى عنه سيدنا رضي إياس الله تعالى عنه سيدنا بجير رضي الله تعالى عنه سيدنا بحار الله
تعالى سيدنا براء رضي الله تعالى سيدنا بسبسة رضي الله تعالى سيدنا بشر رضي الله تعالى سيدنا رضي بشير الله تعالى سيدنا بلال رضي الله تعالى سيدنا تميم رضي الله تعالى سيدنا رضي تميم الله تعالى سيدنا رضي تميم الله تعالى سيدنا ثابت رضي الله تعالى سيدنا ثابت رضي الله تعالى سيدنا ثابت رضي الله تعالى سيدنا ثعلبة رضي الله تعالى سيدنا ثعلبة الله تعالى سيدنا ثعلبة الله تعالى سيدنا ثقف رضي الله تعالى سيدنا جبر رضي الله تعالى سيدنا جابر رضي الله تعالى سيدنا جابر رضي الله تعالى سيدنا رضي جبار الله تعالى سيدنا رضي جبير الله تعالى سيدنا رضي حارث 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 الله تعالى سيدنا حارثة رضي الله تعالى سيدنا حارثة رضي الله تعالى سيدنا رضي حاتم الله تعالى سيدنا رضي حاتم الله تعالى سيدنا رضي حباب الله تعالى سيدنا رضي حبيب الله تعالى سيدنا رضي حرام الله تعالى سيدنا حريث رضي الله تعالى سيدنا رضي حسين الله تعالى سيدنا رضي حمزة الله تعالى سيدنا حمزة رضي الله تعالى سيدنا خارجة رضي الله تعالى سيدنا رضي خالد الله تعالى سيدنا خالد رضي الله تعالى سيدنا خباب رضي الله تعالى سيدنا رضي خباب الله تعالى سيدنا رضي خبيب الله تعالى سيدنا خداش رضي الله تعالى سيدنا رضي خراش الله تعالى سيدنا رضي خريم الله تعالى سيدنا خلاد رضي الله تعالى سيدنا رضي خلاد الله تعالى سيدنا رضي خلاد الله تعالى سيدنا رضي خلاد الله تعالى سيدنا خليل رضي الله تعالى سيدنا خليفة الله تعالى سيدنا خنيس الله تعالى سيدنا خوات الله تعالى سيدنا خولي الله تعالى سيدنا ذكوان الله تعالى سيدنا ذي الشمالين تعالى سيدنا راشد الله تعالى سيدنا رافع الله تعالى سيدنا رافع تعالى سيدنا رافع الله تعالى سيدنا رافع الله تعالى سيدنا رافع الله تعالى سيدنا ربيع ولي الله تعالى سيدنا ربيع الله تعالى سيدنا ربيعة الله تعالى سيدنا رحيلة الله تعالى سيدنا رفاعة الله تعالى سيدنا رفاعة الله تعالى سيدنا رفاعة الله تعالى سيدنا رفاعة الله تعالى سيدنا زياد الله تعالى سيدنا زياد الله تعالى سيدنا زياد الله تعالى سيدنا زيد ولي الله تعالى سيدنا زيد ولي الله تعالى سيدنا زيد الله تعالى سيدنا صالح الله تعالى سيدنا صالح الله تعالى سيدنا صائب الله تعالى سيدنا صبرا الله تعالى سيدنا سراقا الله تعالى سيدنا سراقا الله تعالى سيدنا سعد 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 الله تعالى سيدنا سفيان الله تعالى سيدنا سلمان الله تعالى سيدنا سلمان الله تعالى سيدنا سلمان الله تعالى سيدنا صليد الله تعالى سيدنا سليم الله تعالى سيدنا سليم الله تعالى سيدنا سليم الله تعالى سيدنا سليم الله تعالى سيدنا سمان الله تعالى سيدنا سنان الله تعالى سيدنا سنان الله تعالى سيدنا سهل الله تعالى سيدنا سهل الله تعالى سيدنا سهل الله تعالى سيدنا سهل الله تعالى سيدنا سهيل الله تعالى سيدنا سهيل الله تعالى سيدنا صواد الله تعالى سيدنا صواد الله تعالى سيدنا صويبين الله تعالى سيدنا شجاع الله تعالى سيدنا شريك الله تعالى سيدنا شماش الله تعالى سيدنا صبيح الله تعالى سيدنا صفوان الله تعالى سيدنا صيفي الله تعالى سيدنا صحيب الله
تعالى سيدنا لحاق رضي الله تعالى سيدنا لحاق رضي الله تعالى سيدنا لمرة رضي الله تعالى سيدنا رضي طفيل الله تعالى سيدنا رضي طفيل الله تعالى سيدنا طفيل رضي الله تعالى سيدنا رضي طليم الله تعالى سيدنا رضي لهيب الله تعالى سيدنا رضي عاصم 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 الله تعالى سيدنا رضي عاقل الله تعالى سيدنا رضي عامر الله تعالى سيدنا رضي عامر الله تعالى سيدنا رضي عامر الله تعالى سيدنا عباد رضي الله تعالى سيدنا عباد رضي الله تعالى سيدنا عبادة رضي الله تعالى سيدنا عبد الله رضي الله تعالى سيدنا عبد الله 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 تعالى سيدنا عبد الله تعالى سيدنا عبد الرحمن الله تعالى سيدنا عبد ربي الله تعالى سيدنا عبدا الله تعالى سيدنا عبس الله تعالى سيدنا عائد الله تعالى سيدنا عبيد 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 الله تعالى سيدنا عتبان الله تعالى سيدنا عتبان الله تعالى سيدنا عتبان الله تعالى سيدنا عتبان الله تعالى سيدنا عثمان الله تعالى سيدنا عجلان الله تعالى سيدنا عدي الله تعالى سيدنا عثمان الله تعالى سيدنا أسيمة الله تعالى سيدنا عطية الله تعالى سيدنا عقبة الله تعالى سيدنا عقبة الله تعالى سيدنا عقبة الله تعالى سيدنا عقبة الله سيدنا عكاشة سيدنا عمار الله تعالى سيدنا عمارة الله تعالى سيدنا عمارة الله تعالى سيدنا عمرو 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 الله تعالى سيدنا عمير الله تعالى سيدنا عمير الله تعالى سيدنا عمير الله تعالى سيدنا عمير الله تعالى سيدنا عوف الله تعالى سيدنا أويم سيدنا عياض سيدنا غنام سيدنا فاكه سيدنا فروان سيدنا قتادة سيدنا قدامة سيدنا قطبة سيدنا قيسم سيدنا قيسم سيدنا قيسم سيدنا قيسم سيدنا كعب سيدنا كعب سيدنا لبدا سيدنا مالك 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 سيدنا مبشر سيدنا مجزر سيدنا محرر سيدنا مهرز سيدنا محمد سيدنا مدلج سيدنا مرصد سيدنا مصطح سيدنا مسعود سيدنا مسعود سيدنا مسعود سيدنا مسعود سيدنا مسعود سيدنا مسعود سيدنا مصعب سيدنا معاذ سيدنا معاذ سيدنا معاذ سيدنا معاذ سيدنا معاذ سيدنا معبد سيدنا معبد سيدنا معتب سيدنا معتب سيدنا معتب سيدنا معقل سيدنا معمر سيدنا معين سيدنا معين سيدنا معوين سيدنا معوين سيدنا مقداد
سيدنا مليل سيدنا منذر سيدنا منذر سيدنا منذر سيدنا مهجر سيدنا نظر سيدنا نعمان 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 سيدنا نعيمان سيدنا نوفل سيدنا واقد سيدنا ودقا سيدنا وديعة سيدنا وهب سيدنا هانم سيدنا هبيل سيدنا هلال سيدنا يزيد سيدنا أبي أيوب سيدنا أبي الأعوار سيدنا أبي حبان سيدنا أبي حنان سيدنا أبي حبيب سيدنا أبي حذيفة سيدنا أبي حسن سيدنا أبي خارجة سيدنا أبي خلاد سيدنا أبي حذيفة سيدنا أبي داود سيدنا أبي دجانة سيدنا أبي صبرام سيدنا أبي صليب سيدنا أبي سلمان سيدنا أبي سنان سيدنا أبي شيخ سيدنا أبي سرمام سيدنا أبي ليا سيدنا أبي طلحة سيدنا أبي يقيل سيدنا أبي قتادة سيدنا أبي قيس سيدنا أبي لبابة سيدنا أبي مسعود عليهم سلام والهدايا وبهجته بلا أن مدام الشمس تجري وتطلع. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا مطلوب يا مقصود يا موجود يا ذا الجلال والإكرام. آمين. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب. آمين. وتقضى به الحوائج وتنال به الرغائب. وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم. وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. قد لاقت حيلتنا أنت وسيلتنا أدركنا يا رسول الله. أدركنا يا رسول الله. أدركنا يا رسول الله. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احفظنا من جميع البلايا والأسقام يا أرحم الراحمين. اللهم احفظنا من جميع البلايا والأسقام يا أرحم الراحمين. اللهم احفظنا من جميع البلايا والأسقام يا أرحم الراحمين. اللهم يسر لنا أمورنا مع راحة لقلوبنا وأبداننا. اللهم طول حياتنا وأعمارنا بالأعمال الصالحات ووسع أرزاقنا بالحلال والطيبات. اللهم حفظنا وحفظ جميع المسلمين من الآفات الأرضية والسماوية ومن الآفات الإنسية والجنية ومن الآفات المائية والترابية والنارية والهوائية. اللهم كفنا شر الظالمين. اللهم كفنا شر الظالمين. اللهم كفنا شر الظالمين. اللهم كفنا شر المؤذين. اللهم كفنا شر المؤذين. اللهم كفنا شر المؤذين. اللهم ربنا أصلح لنا أمور المسلمين. اللهم أصلح لنا أمور المسلمين. اللهم أصلح لنا أمور المسلمين.
اللهم صرف عنا شر الأعداء أعدائك وأعداء الدين اللهم كفنا شر أعدائنا وأعدائك وأعداء الدين اللهم صرف أعدائنا وأعدائك وأعداء الدين اللهم صرف شرورهم يا أرحم الراحمين اللهم كفنا شرورهم يا أرحم الراحمين اللهم كفنا شرورهم يا أرحم الراحمين நாயனே யா அல்லாஹ் எங்கள் குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக எங்கள் தாய் தந்தையர்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக உலகத்தில் வாழுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளின் குற்றங்குறைகளையும் மன்னிப்பாயாக நாயனே யா அல்லாஹ் இந்த இடத்திலே சங்கையான உன்னுடைய வேதத்தை ஓதி இருக்கிறோம் ரஹ்மானே உன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதி இருக்கிறோம் ரஹ்மானே உன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சங்கையான அஸ்மாக்களை ஓதி இருக்கிறோம் ரஹ்மானே பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை ஓதி இருக்கிறோம் ரஹ்மானே எங்களால் முடிந்த திக்ருகளை ஸலவாத்துக்களை ஓதி இருக்கிறோம் ரஹ்மானே இத்தனை ஓதல்களின் பொருட்டினாலே ரஹ்மானே இந்த ஓதல்களுக்கு சொந்தக்காரர்களாகிய அந்த உத்தமர்களின் பொருட்டினாலே ரஹ்மானே எங்கள் அனைவருடைய குற்றங்குறைகளையும் மன்னிப்பாயாக இந்த இடத்திலே நாங்கள் எதற்காக ஒன்று கூடி ஓதி இருக்கிறோமோ எங்களுடைய நோக்கங்களை நன்கறிந்த நாயனாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ் எங்கள் நோக்கங்களை நிறைவேற்றுவாயாக நாயனே ரஹ்மானே இந்த உலகத்திலே எல்லா இன மக்களையும் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த கொரோனா என்கின்ற கொடிய வைரஸின் தாக்கத்தில் இருந்து காப்பாற்றுவாயாக ரப்பே ரஹ்மானே உலகமே ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்ற இந்த கொடிய நோயை எங்கள் அனைவரை விட்டு தூரமாக்குவாயாக எங்கள் அனைவரை விட்டு இதை விலக்கி விடுவாயாக எங்கள் அனைவரை விட்டு இதை நீக்கி விடுவாயாக ரப்பே ரஹ்மானே இந்த நோயிலே யாரெல்லாம் அகப்பட்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் நிவாரணத்தை கொடுப்பாயாக ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக நிம்மதியை கொடுப்பாயாக நாயனே யா அல்லாஹ் இந்த நோய் பீடிக்காமல் யாரையெல்லாம் இதுவரைக்கு பாதுகாத்திருக்கிறாயோ அத்துணை பேரையும் ரஹ்மானே இனிமேலும் இந்த நோய் வந்து விடாமல் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக நாயனே யா அல்லாஹ் இந்த நோயினால் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் ஃபீ சபீல் என்கின்ற உயர் தரஜாவை அவர்களுக்கு கொடுத்தருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் இந்த நோயினால் கஷ்டப்பட்டு இருக்கிறார்களோ பொருளாதார ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் இதில் இருந்து விடுதலையை கொடுப்பாயாக நாயனே யா அல்லாஹ் எங்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவங்களை கொண்டு உன்னால் நாங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ் இந்த ஏழை அடியார்களை ஏந்தி இருக்கின்ற கரங்களை வெறுங்கரங்களாக தட்டி விடாதே எங்கள் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக ரப்பே ரஹ்மானே நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் எங்களை நீ சோதிப்பதாக நீ திருக்குர்ஆனில் வாக்களித்திருக்கிறாய் நாயனே ரஹ்மானே நீ நல்லவைகளை கொண்டு எங்களை சோதித்த பொழுது நாங்கள் உனக்கு வழிபட தவறிவிட்டோம் ரஹ்மானே அதனால் கெட்டதை கொண்டு எங்களை சோதிக்கின்றாய் இந்த சோதனையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக நாயனே யா அல்லாஹ் இந்த நோயினால் பச்சிளம் குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள் ரஹ்மானே அனைவரையும் பாதுகாப்பாயாக எங்கள் தாய்மார்கள் கஷ்டப்படுகிறார்கள் ரஹ்மானே அதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்கள் உறவினர்கள் கஷ்டப்படுகிறார்கள் ரஹ்மானே அதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக உலக மக்கள் அனைவரும் கஷ்டப்படுகின்றார்கள் ரஹ்மானே அனைவரையும் பாதுகாப்பாயாக குறிப்பாக இந்த திருநாட்டிலே எல்லா இன மக்களும் இந்த நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே அனைத்து மக்களையும் பாதுகாத்தருள்வாயாக சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வாயாக ஒரு தாய் மக்களாய் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தருவாயாக ரப்பே ரஹ்மானே எந்த நாட்டிலும் இல்லாத வண்ணம் இந்த நாட்டிலே மரணிக்கின்ற முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களையும் ஏனைய மத மக்களுடைய எரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பாத மக்களுடைய மையத்துக்களையும் எரிக்கப்படுகின்றோம் ரஹ்மானே இந்த கொடூரத்தை தாங்குகின்ற பலமுள்ள சக்தி உள்ள இதயமாக எங்கள் இதயங்கள் இல்லை ரஹ்மானே அதனால் எங்கள் இதயங்களை வாட்டிக் கொண்டிருக்கின்ற எங்கள் தாய்மார்களின் கண்ணீர்களை வடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனாவினால் மரணிக்கின்ற மக்களை எரிக்கப்படுகின்ற கொடூரத்தில் இருந்து எங்களை காப்பாற்று ரஹ்மானே யாரெல்லாம் இதற்கு உதவியாளர்களாக யாரெல்லாம் இதற்கு உடந்தையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய உள்ளத்திலும் கருணையை கொடுத்து விடு ரஹ்மானே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய ஜனாசாக்களை எரிக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும்
அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சுகாதார திணைக்களத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் ரஹ்மானே அவருடைய உள்ளத்திலே கருணையை கொடுப்பாயாக, எங்கள் மீது இரக்கத்தை கொடுப்பாயாக, எங்கள் உடல்களை பாதுகாப்பாயாக. தொட்டால் கூட தாங்க முடியாத வேதனை உள்ள அந்த உடல்களை நெருப்பிலே எரித்து கொடூரமான முறையிலே எங்கள் உள்ளங்களை கஷ்டப்படுத்தி எங்கள் தாய் தகப்பன்மார்களை கஷ்டப்படுத்துகின்ற, எங்கள் சகோதரன்களை கஷ்டப்படுத்துகின்ற இந்த கொடிய நிலையிலிருந்து இந்த நாட்டிலே எங்களுக்கு மீட்சியை தருவாயாக. நாயனே யா அல்லாஹ், இதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்களோ, பிடிவாதமாக இருக்கிறார்களோ, அவர்களின் இதயங்களை திருப்பி விடுவாயாக, அவர்களின் இதயங்களை புரட்டி விடுவாயாக, அவர்களுக்கு நல்ல இரக்கத்தையும் கருணையும் கொடுப்பாயாக. எங்கள் மீது அடர்ந்தேறாத, எங்களை அடக்கி ஆளாத மனமுள்ளவர்களாக அவர்களை ஆக்கி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய கலாவிலே அவர்களுடைய இதயத்திலே கருணை இல்லை என்று நீ தீர்மானித்திருப்பாய் என்றிருந்தால், ரப்பே ரஹ்மானே, ஃபிர்அவுனை அழித்தது போல, நம்ரூதை அழித்தது போல, கொடியவர்களை அழித்தது போல நாயனே அப்படியான அதிகாரிகளை அழித்து விடுவாயாக. நாயனே யா அல்லாஹ், உன்னுடைய பத்ர் சஹாபாக்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். உலகத்திலே இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய உடல்களை எரிக்க வேண்டும் என்கின்ற வைராக்கியத்திலே எந்த கொடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை இருந்த தடமும் இன்றி அவர்களை அழித்து விடுவாயாக. எங்கள் உடல்களை பாதுகாப்பாயாக, எங்கள் உடைமைகளை பாதுகாப்பாயாக, எங்கள் உயிர்களை பாதுகாப்பாயாக, எங்கள் உறவுகளை பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய ஜனாசாக்களை நல்ல முறையிலே அடக்கம் செய்து எங்கள் கடமைகளை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை தந்துவிடு ரஹ்மானே. அவர்களின் இதயங்களிலே கருணையை கொடு ரஹ்மானே. உன்னுடைய விதியிலே கருணை என்பது அவர்களின் இதயத்திலே இல்லை என்றிருந்தால் அவர்களை அழித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னிடத்திலே பொறுப்பு சாட்டுகின்றோம், எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. கொரோனா என்கின்ற இந்த வைரஸிலிருந்து எங்கள் மக்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், இதிலே பிடிக்கப்பட்டிருக்கின்ற சகல மக்களையும் விடுவித்து விடுவாயாக. சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைத்து மக்களையும் விடுவித்து விடுவாயாக. அவர்களின் நோய்களை குணப்படுத்துவாயாக. யாரெல்லாம் எரிக்கப்பட்டு எங்களுடைய உறவுகள் இறந்திருக்கின்றார்களோ, அழிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, அவர்கள் அத்துணை பேர்களையும் யா அல்லாஹ் சொர்க்கத்திலே உயர் தரஜாவை அவர்களுக்கு கூலியாக கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய எதிரிகளை அழித்தொழித்த பத்ர் சஹாபிகளின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். இதே பிடிவாதமாயிருந்து எங்களை பழிவாங்குகின்ற இந்த கொடியவர்களை யா அல்லாஹ் நீ அழித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இது உன்னுடைய இயற்கையில் ஏற்பட்ட நோயாக இருக்குமாக இருந்தால் அதை எங்களை விட்டு நிச்சயமாக நீக்கிவிடு ரஹ்மானே. யாராலாவது இந்த உலகத்திலே மனித குலத்துக்கு எதிராக இந்த நோய் உருவாக்கப்பட்டிருக்கும் என்றால் யா அல்லாஹ், இந்த கொடுமையை செய்த அந்த கொடியவர்களை பூண்டோடு அடித்து விடு ரஹ்மானே. நாயனே யா அல்லாஹ், உலகளாவிய ரீதியிலே முஸ்லிம்களுக்கு ஏற்படுகின்ற அநியாயங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்களை விட்டு எம் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எல்லா இன மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, கருணை இல்லாத இதயம் கொண்டவர்களை தலைவர்களாக ஏற்றிருக்கின்ற கெட்ட சூழலில் இருந்து எங்கள் சமுதாயத்தை மீட்டு தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, மக்களிடத்திலே பொய்யும் புரட்டும் ஏமாற்றுமாக மக்களுடைய வாக்குகளை சூறையாடி சொந்த இலாபம் அடைந்திருக்கின்ற அரசியல்வாதிகளை யா அல்லாஹ் தலைவர்களாக இல்லாமல் அந்த கொடிய வேதனையிலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக நல்ல தலைவர்களை எங்களுக்கு தருவாயாக. நாயனே யா அல்லாஹ், எங்கள் துஆக்களை கபூல் செய்து எங்களுடைய வேண்டுதலை ஏற்று இந்த கொடிய நோயை இந்த மண்ணில் மட்டுமல்ல, இந்த நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக சமுதாயத்தில் இருந்தும் துடைத்தறிந்து எங்களுக்கு சுவீச்சத்தை தா ரஹ்மானே. கிட்டத்தட்ட 1 வருடங்களை அடையவிருக்கின்ற இந்த கட்டத்திலே நாங்கள் இதனால் உலகளாவிய ரீதியிலே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ரஹ்மானே. கொத்து கொத்தாக பல லட்சம் மக்களை இழந்திருக்கின்றோம் ரஹ்மானே. பல்லாயிரம் மக்களை, இன்னும் பல லட்சம் மக்களை நோயாளிகளாகவே வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ரஹ்மானே. அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியா வண்ணம் நாங்கள் கைசேதப்பட்டவர்களாக இருக்கிறோம் ரஹ்மானே. சகல இன மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு இந்த நோயை உலகத்தை விட்டும் தீர்த்து இதை வெளியேற்றி எங்களை விட்டு தூரமாக்கி விடுவாயாக. மனித சஞ்சாரமற்ற இடத்துக்கு
இந்த நோயை மாற்றித் தரும் வல்லமை கொண்டவனாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பிரார்த்தனையினால் ஒரு சமுதாயத்தின் நோயை நீ தூரமாக்கி இருக்கிறாய் ரஹ்மானே. இது போன்று பெரியார்களின் பிரார்த்தனைகளால் நோய்களை தூரமாக்கி இருக்கிறாய் ரஹ்மானே. மனிதர்கள் வாழுகின்ற பூமியை விட்டு இந்த நோயை அகற்றி இதை தூரமாக்கி விடு ரஹ்மானே. உன்னுடைய வல்லமையால் நீ ஆகு என்றால் ஆக்கக்கூடியவன், அழி என்றால் அழிக்கக்கூடியவன். உன்னுடைய வல்லமையின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய வல்லமையான அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்கின்ற திருநாமங்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த நோயை அழித்து விடுவாயாக, இந்த நோயை வெளியேற்றி விடுவாயாக, இந்த நோயை தூரமாக்கி விடுவாயாக. எங்கள் உடல்களை எரிக்கின்றவர்கள் அவர்களின் உள்ளத்திலே கருணையை கொடுப்பாயாக. உன்னுடைய நாட்டத்திலே கருணை இல்லை என்றால் அவர்களை அழித்து விடுவாயாக. பத்ர் சஹாபாக்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். வெகு சீக்கிரம் உன்னுடைய அற்புதத்தை, உன் ஆற்றலை வெளிப்படுத்துவாய் என்கின்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து உன்னை ஏற்ற அடியார்களாய் கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். எல்லோருக்கும் ரப்பாக நீ இருக்கிறாய். உனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கிறார்கள். அவர்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த நோயை எங்களை விட்டு நீக்குவாயாக, எங்கள் கஷ்டங்களை போக்குவாயாக, எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக. நாயனே யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இதற்காக அயராது எல்லா துறையிலும், சுகாதார துறையிலும் ஏனைய துறையிலும் இந்த நோயாளிகளுக்காக, இந்த நோயை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் அரசியல்வாதிகளில், சுகாதார அதிகாரிகளில் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அத்துணை பேருக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய கருணையை சொரிவாயாக. அவர்களுடைய வாழ்வை பரக்கத்தாக்கி வைப்பாயாக. மனித குலத்தை காப்பதற்கு போராடுகின்ற அந்த வைத்தியத்துறை அதிகாரிகளுக்கு யா அல்லாஹ் நல்ல செல்வத்தை கொடுப்பாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. நாயனே யா அல்லாஹ், வைத்தியம் செய்கின்றவர்களே உயிரை இழக்கின்ற நிர்பந்தமான ஒரு காலத்திலே சூழலில் இருக்கிறோம் யா அல்லாஹ். அத்துணை உயிர்களையும் காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ். இப்படியான கொடிய வேதனைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. உன்னுடைய நபிமார்கள் கேட்ட துஆக்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய ரசூல்மார்கள் கேட்ட துஆக்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். மலக்குகள் செய்த திக்ர்கள் தஸ்பீஹ்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். அந்த உத்தம நபிமார்களுடைய பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். ரசூல்மார்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களான அஹ்லுல் பைத்துக்கள் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். சஹாபாக்கள் பொருட்டால் கேட்கிறோம் யா அல்லாஹ். அவுலியாக்கள் பொருட்டால் கேட்கிறோம் யா அல்லாஹ். உண்மைக்குண்மையாக உன்னுடைய இறையில்லமாம் கஅபாவை உண்மைக்குண்மையாக தவாபு செய்து ஹஜ் செய்த ஹாஜிகளின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். கஅபாவின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். சஃபா மர்வாவுக்கு இடையிலே உண்மைக்குண்மையாக தொங்கோட்டமோடிய அந்த உத்தமர்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். அரஃபாவுடைய மைதானத்திலே நீ ஏற்றுக்கொண்ட அடியார்கள் என்று யாரையெல்லாம் அங்கீகரித்திருக்கிறாயோ அந்த உத்தமர்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். நீ ஏற்றுக்கொண்ட தொழுகையாளிகளின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். நீ ஏற்றுக்கொண்ட நோன்பாளிகளின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். நீ ஏற்றுக்கொண்ட தர்ம கர்த்தாக்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். நீ ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய வேதத்தின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். திருக்குர்ஆனின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். தௌராத்தின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். ஜபூருடைய பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். இன்ஜீலுடைய பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். என் நபிமார்களுக்கு நீ கொடுத்த சுகுபுகளின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய முகர்ரபீன்களான மலக்குகளின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். அரசை சுமந்த மலக்குகளின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். நபிமார்களுடைய அவுலியாக்களுடைய அடக்க ஸ்தலங்களில் நீ நியமித்திருக்கின்ற மலக்குகளின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். அத்துணை பேருடைய பொருட்டினாலும் கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த கொடிய நோயை எங்கள் சமுதாயத்தை விட்டு நீக்குவாயாக, எங்களை விட்டு போக்குவாயாக. எல்லா இன மக்களையும் பாதுகாப்பாயாக, எல்லா இன மக்களையும் காத்தருள் புரிவாயாக, எல்லா இன மக்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. இதுவரைக்கு இறந்த மக்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை கொடுப்பாயாக, உயர் தரஜாவை கொடுப்பாயாக, அவர்களின் குடும்பங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக, மன ஆறுதலை கொடுப்பாயாக. நாயனே யா அல்லாஹ், இந்த
அதிகாரிகள், இதற்காக இருக்கின்றவர்கள் அனைவருடைய உள்ளத்திலும் கருணையை கொடு ரஹ்மானே. மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் யா அல்லாஹ், எங்களை எரிக்காமல் நல்ல முடிவை எடுக்கக்கூடிய கருணை உள்ளத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். உமர் கத்தாப் நாயகத்தின் இதயத்தை புரட்டிய இரட்சகா, இவர்களின் இதயங்களை புரட்டுவாயாக. எத்தனையோ அடியார்களை இதயங்களை திசை திருப்பி ஹக்கின் பக்கம் திசை மாற்றிய இரட்சகா, இவர்களுடைய மனங்களிலே கருணையை கொடுப்பாயாக, இரக்கத்தை கொடுப்பாயாக, எங்கள் மீதான பாசத்தை கொடுப்பாயாக, எங்கள் மீதான புரிந்துணர்வை கொடுப்பாயாக. நாயனே யா அல்லாஹ், உன்னுடைய நாட்டத்திலே அவர்களுக்கு இப்படியான கருணை உள்ளம் இல்லை என்று தீர்க்கப்பட்டிருக்கும் என்றால் மீண்டும் 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 கேட்கிறோம் யா அல்லாஹ், அந்த கொடியவர்களை எங்கள் கண் முன்னாலேயே காரணத்தை காட்டி உன் ஜலாலியத் என்கின்ற வலிப்பத்தின் வெளிப்பாட்டை எங்கள் கண் முன்னே அவர்களுக்கு காட்டி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلاة الله سلام الله على رسول الله. صلاة الله سلام الله على المدني حبيب الله. توسلنا بسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله. إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غم بأهل البدر يا الله. بأهل البدر يا الله. إلهي نجنا واكشف جميع عذية واصرف مكائد العدا والطف بأهل البدر يا الله. إلهي نفس قربا عن العاصين والعتبا وكل بلية ووبا بأهل البدر يا الله. بأهل البدر يا الله. فكم من حمية حصلت وكم من ذلة فصلت وكم من نعمة وصلت بأهل البدر يا الله. لقد ضاقت على القلب جميع الأرض مع رجب فأنجل كل من صعب بأهل البدر يا الله. بأهل البدر يا الله. أتينا طالب الرفد وجل الخير والسعد فواسع من
العيد بأهل البدر يا الله فلا تردد مع الخيبة بل اجعلنا على طيبة يا ذا العز والهيبة بأهل البدر يا الله وإن تردد فمن نأتي لنيل جميع حاجاتي يا جاري ملماتي بأهل البدر يا الله بأهل البدر يا الله إلهي اغفر وأكرمنا بنيل مطالب منا ودفع مضرة عنا بأهل البدر يا الله إلهي أنت ذو لطف وذو فضل وذو عطف وكم قربة تفي بأهل البدر يا الله وصل على النبي البر بلا عد ولا حصر وآل سادة غر وأهل بدر يا الله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حولك صافي المبرد بردنا يا
المشهور أنت غفار الخطايا وذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي وفلي عن سيئاتي عالم سر وأخفى مستجيب الدعوات رب ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد. கணியத்துக்குரிய நேயர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மற்றும் இஸ்லாம் அல்லாத அன்பு சகோதர சகோதரிகளே, எம்மால் முடிந்த அளவுக்கு நாம் எம்மால் முடிந்த பிரார்த்தனைகளை நாங்கள் இங்கே ஓதியிருக்கிறோம். கடவுள் என்பவர் அல்லது இறைவன் என்பவர் பொதுவாக தன்னுடைய படைப்புக்கள் மீது கருணை உடையவராகவே இருப்பார். நல்லவர்களை தீயவர்களை பிரித்தறிவதற்காக சோதனைகளை கொடுப்பார் என்பதில் எந்த மதங்களும் வேறுபாடு இல்லாமல் ஏகமனதாய் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு வழியில் எல்லா மதங்களும் கடவுள் உண்டு என்பதைத்தான் போதிக்கின்றதே தவிர கடவுளை மறுத்து மதங்கள் தோன்றவில்லை, மதங்கள் போதிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வழிகள் வேறுபட்டாலும் எல்லோருடைய இலக்குகளும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒன்றை நோக்கியதாகவே இருப்பதை நாங்கள் காண்கிறோம். ஆனால் இஸ்லாம் அதை ஒருங்கிணைத்து படைப்புகளை கடவுளாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறதே தவிர அதற்காக பிறரை சாடுங்கள் வசைபாடுங்கள் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை. பாருங்கள், நமக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் நாங்கள் வைத்தியசாலைக்கு சென்று எங்களுக்கு தேவையான இரத்தத்தை பாய்ச்சுகின்ற பொழுது சிங்கள இரத்தமா, தமிழ் இரத்தமா, முஸ்லிம் இரத்தமா என்று நாங்கள் பார்ப்பதில்லை. எங்களுக்கு வருகின்ற நோய்கள் சிங்களவர்களுக்கு வேறு, தமிழர்களுக்கு வேறு, முஸ்லிம்களுக்கு வேறு என்று வருவதில்லை. கடவுளால் இறைவனால் படைக்கப்பட்ட வஸ்துக்கள் எதுவும் யாருக்கும் வேறு வேறாக படைக்கவில்லை. கடலை படைத்திருக்கிறான், மீனை படைத்திருக்கிறான், எல்லோரும் புசிக்கின்றோம், எல்லோரும் ஒற்றுமையாக வாழுகிறோம், சந்தோஷம்.
விவசாயத்தை முளைக்க செய்கிறான், தானியங்களை அறுவடை செய்ய செய்கிறான், எல்லோரும் புசிக்கின்றோம், ஒற்றுமையாக வாழுகிறோம். கொரோனா என்கின்ற சோதனை வந்தது. அது இனம் பார்த்து வரவில்லை, மதம் பார்த்து வரவில்லை, தேசம் பார்த்து வரவில்லை, மொழி பார்த்து வரவில்லை, நிறம் பார்த்து வரவில்லை, ஜாதி பேதம் பார்த்து வரவில்லை. எல்லோரையும் அது சூழ்ந்து கொண்டது. எல்லா மதத்தவர்களும் தாங்கள் வழிபடுகின்ற மதங்களின் அடிப்படையில் தாங்கள் வணங்குகின்ற கடவுளை வேண்டி இதிலிருந்து விடுதலை கேட்டோம். முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டோம். ஏனைய மதத்தவர்கள் தங்களுடைய தெய்வங்களிடத்திலே கேட்கிறார்கள். தெய்வ கோட்பாடு ஒரு பக்கம் இருக்க, எல்லோரும் படைத்தவனை நினைக்க வேண்டிய ஒரு இறுக்கமான கட்டத்தில் நாங்கள் ஒன்றாக்கப்பட்டு விட்டோம் என்ற உண்மையை உணர்ந்திருக்கிறோம். எனவே இந்த கட்டத்திலே குறிப்பாக மத ரீதியாக முஸ்லிம்களுக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. அவர்கள் ஜனாசாக்களை கௌரவமான முறையிலே வெள்ளை ஆடையினால் அதை ஏற்கனவே குளிப்பாட்டி கவனிட்டு இறுதியாக பள்ளிவாசலிலே தொழுகை நடாத்தி அதை பக்குவமான முறையிலே நல்லடக்கம் செய்வார்கள். ஆனால் இங்கே எந்த நாட்டிலும் இல்லாத உலக சுகாதார அமைப்பினுடைய விதிமுறைகளுக்கு மாற்றமாக அடக்க முடியாது, கொடுக்க முடியாது என்கின்ற கெடுபிடியான நிர்பந்தமான சூழல் எல்லாம் நம் நாட்டில் குறிப்பாக இலங்கையில் உருவாக்கப்பட்டது. மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் படி எல்லா மத மக்களுக்கும் ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன். உலகத்துக்கே மனிதன் என்றால் இஸ்லாமிய கோட்பாட்டின்படி அது உலகத்துக்கே இலங்கையில் இருந்துதான் முதல் மனிதர் அனுப்பப்பட்டார் என்கின்ற வரலாற்றை எம்முடைய இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது. அந்த ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த நாட்டவராக இருக்கட்டும் எல்லோரும் முஸ்லிம்கள் சொல்லுவது போல ஆதம் ஹவ்வா என்கின்ற இரண்டு ஆதி தாய் தந்தைகளுக்கு பிள்ளைகளாக பிறந்தவர்கள். அல்லது இந்து மக்கள் சொல்லுவது போல ஆதாம் தேவாள் என்று சொல்லுவது போல ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாயுடைய தகப்பனுடைய பிள்ளைகள் தான். இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது, யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அங்கே அல்லாஹு தஆலா முஸ்லிம்களே முஸ்லிம் அல்லாதவர்களே என்று பிரித்து அழைக்கவில்லை. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த இரட்சகனை நீங்கள் இறையச்சம் கொள்ளுங்கள். அல்லதி ஹலக்கக்கும், உங்களை அவன் படைத்தான். எப்படி? மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு ஆத்மாவில் இருந்துதான் உங்கள் எல்லோரையும் அவன் படைத்தான். நீ இன்றைக்கு சிங்களவர், தமிழர், முஸ்லிம், கிறிஸ்தவர், யூதர் அப்படி என்று பல ஜாதிகளாக பல மதங்களாக பிரிந்திருந்தாலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு ஆத்மாவில் இருந்துதான் உங்க எல்லோரையும் அந்த இறைவன் படைத்தான். இன்னைக்கு எந்த மதமா இருக்கலாம், எந்த மொழியா இருக்கலாம், எந்த நாடா இருக்கலாம், சீனாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், சவுதி அரேபியாவா இருக்கலாம், ஈரானா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், எந்த நாடா இருக்கலாம், ஒரு ஆத்மாவில் நின்றுதான் நீங்கள் வெளியாக்கப்பட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். இஸ்லாத்தின் பேரால் இனவாதங்கள், வேற்றுமைகள், மதவாதங்கள், பிரிவினைவாதங்கள் பேசுவதற்கு இஸ்லாம் எங்கேயும் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. இஸ்லாத்தை அரைகுறையாக விளங்கியவர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற பிரச்சனை தான் நாம் எல்லாம் இன ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுவதற்கு காரணமாக அமைவதை நாங்கள் காண்கிறோம். எனவே இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய மத சுதந்திரத்தில் ஒரு தடையாக நாங்கள் இந்த கொரோனாவினுடைய ஜனாசா எரிப்பு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ மக்களும் அவர்களுடைய மையத்துக்களை, அவர்களுடைய உடல்களை இறந்த பின்னால் எரிப்பதில்லை.
அவர்களும் இதிலே வேதனைப்பட்டார்கள். ஆனால் யாரோ எங்கோ திட்டமிட்டு அதை ஒரு பூதாகரமான ஒரு கோணத்திலே மாற்றப்பட்டது. எப்படி என்றால், ஏதோ முஸ்லிம்கள் மட்டும்தான் ஜனாசாவை, மையத்துக்கள், அதாவது இறந்தவர்களின் உடல்களை எரிப்பதற்கு பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்று ஒரு தோற்றப்பாடு எங்கிருந்தோ உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்திலே நாங்கள் கவனமாக யோசித்தோம். பௌத்த மக்களில் கூட எரிக்கின்றவர்கள், அவர்கள் எரிப்பதை விரும்பாதவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எல்லா மதத்திலும் அந்த பிரச்சனை இருக்கிறது. முஸ்லிம்கள் மட்டும் ஜனாசாவை எரிக்க கூடாது என்ற கொள்கையில் உள்ளவர்கள் அல்ல. ஏன் இந்து மக்களில் இல்லையா? பௌத்த மக்களில் இல்லையா? ஏன் கிறிஸ்தவ மக்களில் இல்லையா? அப்படி என்றால் இந்த பிரச்சனை எவ்வாறு அரசாங்கத்திடம் கொண்டு செல்லப்பட்டிருக்க வேண்டும்? 4 மத தலைவர்களும் ஒன்றிணைந்துதான் இந்த பிரச்சனையை கொண்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு யாரும் உலமாக்களோ, பௌத்த மத குருமார்களோ, இந்து குருக்களோ, கிறிஸ்தவ ஃபாதர்மார்களோ ஒன்றிணைந்து ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு இலங்கையிலே கடும் திருவிளையாடல் காட்டப்பட்டிருக்கிறது. மதங்களுக்கு மத்தியிலால் ஆன பிரிவினைவாதங்கள் இது ஒழிக்கப்பட வேண்டும். கொரோனாவை விட மிகப்பெரிய வைரஸ் மத ரீதியாக நாங்கள் ஆளுக்கால் எதிரும் புதிருமானவர்களாக, கீரியும் பாம்புமாக அல்லது நாயும் கரிச்சட்டியுமாக ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்தால் எல்லா மதத்தவர்களும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தர்மம். முஸ்லிமுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி கேட்கிற மாதிரி முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது. இந்துக்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? சிங்கள மக்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இந்த பிரச்சனை இங்கே இனி வரக்கூடாது. ஒரு தாய் மக்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலே திட்டமிட்டு ஏதோ முஸ்லிம்கள் மட்டும் என்ற வார்த்தை அங்கே கொண்டு வரப்பட்டு நாம் ஒரு பகடைக்காயாக மாற்றப்பட்டோம். இருந்தாலும் இந்த நிலை இன்று மாறும், நாளை மாறும். 1 பரவாயில்லை, 2 என்று நாங்கள் பொறுமையை கடுமையாக நிதானமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். சோதனைகள் வருகின்ற பொழுது பொறுமையாளர்களுக்கு சுபசோபனத்தை கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே. அந்த அடிப்படையில் பார்த்தால் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லாம் இறுக்கமாக இருக்கிறது. ஒருவரை கேட்டால் மற்றவரை சொல்லுகிறார், இவரை கேட்டால் அடுத்தவரை சொல்லுகிறார், அரசியல்வாதியை கேட்டால் உலமாக்களை சொல்லுகிறார், உலமாக்களை கேட்டால் அரசியல்வாதியை சொல்லுகிறார். இன்னும் ஒரு சாரார் நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டீர்கள், இவருக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றெல்லாம் வருகின்ற பொழுது அங்கே கூட நம்மால் ஒற்றுமைப்பட முடியவில்லை. நெடுந்தூரத்துக்கு நாங்கள் சென்று விட்டோம். சுமார் 30 பேர் கொரோனாவினால் இலங்கையில் மரணத்தை தழுவிய பொழுது அதில் 15 பேர் அல்லது 16 பேர் முஸ்லிம்களாகவே இருந்தார்கள். அரைக்கரைவாசியானவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள். இலங்கையில் 8-10% வாழுகின்ற மக்கள் கொரோனாவால் கூடுதலாக அவர்கள் நோய்க்குள்ளானது மட்டுமல்ல, இறக்கின்ற வீதத்திலும் அவர்கள் 50% ஒரு சிறுபான்மை சமூகமாய் அடைந்திருந்தோம். நெஞ்சம் கொதித்தது, இதயம் அழுதது. எங்கெல்லாம் பேசி பார்த்தோம். எமது சக்திக்குட்பட பலரோடு தனிப்பட்ட முறையில் இந்த கருத்துக்களை நாங்கள் எடுத்துரைத்தோம். முகநூல்களை அதற்கு பயன்படுத்தினோம். ஆனாலும் கூட நமக்கு பலன் கிடைக்கவில்லை. தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தின் ஊடாக சென்ற ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு 9 நாட்களுக்கு முன்னால் இதற்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நாங்கள் ஒரு துஆ பிரார்த்தனை மஜ்லிஸை நாங்கள் நடத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ், திங்கட்கிழமை காலை எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அடுத்த நாள் ஒரு செய்தி கிடைக்கிறது. ஜனாசாவை எரிப்பதை நிறுத்துவது சம்பந்தமாக அரச மட்டத்திலே பேச்சுவார்த்தை போகின்றது. முதலாவது செய்தி கிடைத்தது. நாங்கள் சந்தோஷப்பட்டோம். உலகத்தில் பல மக்கள் கேட்டார்கள், இலங்கையில் பலரும் துஆ கேட்டார்கள், நாங்களும் கேட்டோம். நாம கேட்டுத்தான் அது நடந்தது என்று சொல்ல வரவில்லை. நாங்களும் கேட்டோம், உரிமையோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினோம், உணர்வோடு கையேந்தினோம். திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்கிறோம், திங்கட்கிழமை அப்படி ஒரு செய்தி வருகிறது. இருந்தாலும் அது வெற்றியாக கிடைப்பதற்காக ஒரு வாரங்கள் தேவை என்கின்ற காலக்கெடு அங்கே இருக்கிறது. நேற்று இரவு வரைக்கும் பார்க்கிறோம், எந்த முடிவும் வரவில்லை.
அது இன்னும் இழுபறியாகவே இருக்கிறது. நீதியமைச்சர் அலி சப்ரி அவர்கள் கூட அந்த அதிகாரிகள் விட்டுக் கொடுப்புக்கு தயாரில்லாமல் இருக்கிறார்கள், நாங்கள் இன்னும் பேசுவோம் என்ற அந்த ஒரு ஆறுதல் வார்த்தையோடு அவருடைய கருத்தை முன்வைத்திருந்தார். நாட்டின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எல்லா மத ஸ்தலங்களிலும் பிரார்த்தனை நடத்துங்கள் என்று சொன்னார். நாங்கள் பிரார்த்தனை நடத்துவதிலே எதிர்க்கவில்லை, நாங்களும் பள்ளிவாசல்களிலே பிரார்த்தனைகளை செய்தோம். ஆனாலும் பிரார்த்தனை கொரோனாவை ஒழிப்பதற்கான பிரார்த்தனையாக இருந்ததே தவிர முஸ்லிம்களின் ஜனாசாவை எரிக்க கூடாது என்கின்ற பிரார்த்தனையாக அது அமையவில்லை. அதனால் இரவு நாங்கள் முடிவெடுத்து இதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாங்கள் கேட்போம், யா அல்லாஹ் இந்த எரிப்பிலிருந்து எங்கள் சமூகத்தை பாதுகாத்து தா என்று கேட்போம் என்ற ஒரு நிலையை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டோம். அவர்களின் இதயங்களிலே கருணையை கொடு என்று கேட்டோம். கருணை என்பது இல்லை என்றால் அது மனித இனம் அல்ல, அது யாராக இருக்கட்டும், அது சிங்களவர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், மனித வர்க்கத்தின் இதயத்திலே கருணை இல்லை என்றால் அது மனிதனே இல்லை. சாதாரண மிருகங்கள் கூட மனிதர்களோடு அன்பாய் பழகுகின்ற இந்த உலகத்திலே, சாதாரண பறவைகள் கூட மனிதனோடு அன்பாய் பழகுகின்ற இந்த உலகத்திலே, ஏன் ஐவாய் மிருகங்களாகிய சிங்கம், புலி போன்றவைகள் கூட மனிதனோடு அன்பாய் பழகுகின்ற அல்லது பழக்கப்படுகின்ற இந்த உலகத்திலே மனிதன் மிருகத்தை விட கேடு கெட்டவனாக வெறித்தனமாக இருக்கிறான் என்றால், கருணை மனித இதயத்திலே இல்லை என்றால் அவன் மனிதன் அல்ல, அது யாராயிருக்கட்டும். எனவே இப்படியானவர்களுடைய உள்ளத்திலே கருணை ஏற்பட்டு எங்களுக்கு விடிவு வேண்டும் இல்லையா? அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எப்படி பெரியவர்களை எல்லாம் பாடம் புகட்டியவன். நான் தான் கடவுள் என்று சொன்ன ஃபிரௌனை நீரிலே மூழ்கடித்தவன் அல்லவா? முகவரியற்றவர்களாய் அக்கிரமக்காரர்களை ஆக்குவதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம். எனவே இதில் ஒரு தீர்வு கிடைத்தே வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இப்பொழுது நாங்கள் இதை ஓதினோம். ஓதி முடித்த இந்த நேரத்தில் மௌலவி அவர்கள் ஒரு மெசேஜை என்னிடத்தில் காட்டினார்கள். அதற்கான தீர்வு கிடைத்து விட்டதாக சற்று முன் அனுமதி கிடைத்ததாக ஒரு செய்தியை காட்டுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோருக்கும் பொதுவான இறைவன் எல்லா மக்களையும் ஏற்று இந்த விடயத்திலே நம் அனைவரையும் கருணையுள்ளம் கொண்ட ஒற்றுமையான மக்களாக வாழுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். மத தலைவர்களும் சமுதாய ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டும், அரசியல்வாதிகளும் சமுதாய ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டும். அற்ப லாபத்துக்காக மக்களை இனங்களை பிரித்து ஆளுகின்றவர்களாக யாரும் இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் கடவுள் யாரையும் கைவிட மாட்டார், இறைவன் யாரையும் கைவிட மாட்டான், அல்லாஹ் யாரையும் கைவிட மாட்டான். இதற்கு பிறகும் கஷ்டம் வந்தால் எங்கள் சக்திக்கு நாங்கள் கையேந்தி இப்படியான நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என்று கூறி இந்த நிகழ்விலே என்னோடு பங்காற்றிய மௌலவி அன்பு தம்பி சகோதரர் அஷ்மான் கௌசி மௌலவி அவர்களுக்கும் அதே போன்று முஆதிர் முஸ்தபி மௌலவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட என்னுடைய அன்புக்குரிய நண்பர்கள் எங்கள் அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். கொரோனா சட்ட விதிமுறைகளை மீறி எல்லோரும் ஒன்று சேர முடியாது என்கின்ற காரணத்தினால் குறிப்பிட்ட வரையறையோடு இந்த நிகழ்வில் எல்லோரும் கலந்திருக்கின்றோம். தொலைக்காட்சிக்கு முன்னால் நாங்கள் 3 பேர் மாத்திரம் இருந்தாலும் எங்களுடைய பிரார்த்தனைக்கு உளபக்தியோடு ஆமீன் சொன்ன எங்கள் அன்பு நண்பர்கள் அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் இந்த முகநூல் மூலமாக இந்த விஷயங்களை எங்களோடு இணைந்து விமர்சனங்கள் விதண்டாவாதங்களை தவிர்த்து பங்கேற்றுக் கொண்ட எங்களுக்கு ஆதரவு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பற்றிய மேலதிகமான தேவைகள், நிகழ்ச்சிகள், கருத்து பரிமாற்றங்கள் இருந்தால் எதிர்காலத்தில் எங்களுடைய தொலைக்காட்சியில் அதை நாங்கள் பரப்புவோம், ஒளிபரப்புவோம், உரையாற்றுவோம் என்பதை கூறி முடிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சத்திய இஸ்லாத்தை தூய வழியில் உலகெங்கும் எடுத்து கூறும் ஒரே ஒரு 24 மணி நேர வானொலி பாதுஷா ரேடியோ. இப்பொழுது பாதுஷா இணையதள வானொலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர் டியூனின் ரேடியோ ஆப் மூலம் நீங்கள் டவுன்லோட் செய்து பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கும் தொடர்புகளுக்கும் www.badusha.lk எனும் இணையதளத்தை நாடுங்கள்.